ஒரு நேர் கேட்டிருக்காங்க வந்து, ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் சொத்தை வந்தால் ப்ராப்ளமா டாக்டர், இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் அப்படின்னா என்ன? இது பேர் வந்து ஈருக்கு வந்து இங்கிலீஷில் ஜிஞ்சேவான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேரிஸ் வந்து சப்ஜிஞ்சைவல் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஈர் லெவல் எங்கே இருக்கோ அந்த ஈர் லெவலுக்கும் உள்பகுதியில் வந்து கேரிஸ் வந்திருக்கு அப்படின்னு. இந்த கேரிஸே வந்து டிப்பிக்கலாக இன்னொரு விதமாக சொல்கிறோம், ஸ்மூத் சர்ஃபேஸ் கேரிஸ்னு சொல்லுவோம். ஏன்னா பற்கள் அந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கிற சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஆனால் அந்த இடத்துல டிகே வரும் அப்படின்னா யூஸ்வலாக என்ன காரணத்தினால டிகே வரும்? பேஷண்ட்டோட பழக்க வழக்கம் மாறி இருக்கலாம், ஹை அசிடிக் ஃபுட் எடுத்துக்கலாம், ஆர் சலைவா தன்மை மாதிரி சலைவா ரொம்ப அசிடிக் ஆகிருக்கலாம், ஆர் பேஷண்ட்டோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். வேறு ஏதோ காரணத்தினால ஒரு மருந்து சாப்பிட்றாங்களோ, ஒரு வேறு ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளத்தில் இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் குறைவாக இருக்குது, ஆர் வேறு ஏதோ ப்ராப்ளத்துக்காக மெடிசன் சாப்பிட்றாங்க, அதனால் சலைவா அசிடிக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி காரணத்தினால தான் ஸ்மூத் சர்ஃபேஸ் டிகே வரும், ஈருக்கு அடியில் டிகே வரும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஈருக்கு அடியில் டிகே வரும்போது ஈரோட ஹெல்த்தும் கம்மியாக இருக்கும். ஸோ ஈருக்கும் பற்களுக்கும் அடியில் டிகே வரும்போது ட்ரீட்மெண்ட் என்ன? ஃபஸ்ட்டு வந்து காரணத்தை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்ன மெடிசன் இஷ்யூவா, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமா, அவங்களோட வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எதனால் இது மாதிரி டிகே வருது? ஸோ இது புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஈஸி.